போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரைபெறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய 11ஆம் திருமுறையில் பட்டினத்தடிகள் அருளிய திரு இடைமருதூர் மும்மணி கோவையாகிய ஞான நூலினை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அந்த பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னறி ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்திலே மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து மலேசிய திருநாட்டிலிருந்து இணையத்தின் வாயிலாக இந்த ஞான நூலை செவிமடுப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் நாம் 16வது பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்தோம். அந்த 16வது பாடலில் 15 வரிகள் கடந்த வகுப்பில் சிந்திக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வரிகளை மட்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு நாம் எஞ்சிய பகுதிக்கு செல்லலாம். அந்தினர் புறங்கள் அழலிடை அவிய குன்றுவரை எய்த்த குன்றா கொற்றத்து நுண்பொடி அணிந்த எண்தோள் செல்வ கைலை நடந்தணைய உயர்நிலை நோந்தாள் பிறை செறிந்து அன்ன இருகோட்டு ஒரு திமில் பால் நிறச் செங்கன் மால்விடைப்பாக சின்மயச் செங்கோட்டு இமயச் செல்வன் மணி எனப் பெற்ற அணியில் அன்னம் வெள்ளைச் சிறுநகை கிள்ளை பிள்ளை குயிலெனப் பேசும் மயிலினம் பேடை கதிரொளி நீலம் கமலத்து மலர்ந்தன மதரறி நெடுங்கண் மானின் கன்று வருமுலை தாங்கும் திருமார்பு வள்ளி வையம் ஏழும் பன்முறை ஈன்ற ஐய திருவருட் அம்மை பிராட்டி. இதுவரை நாம் கடந்த வகுப்பில் விரிவாக பார்த்துட்டோம். இறைவன் இறைவி என்ற இரு வகையில் இறைவியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி இங்கே எடுத்து காட்டும் பொழுது கிள்ளை போல பேசுதலும் மயில் போன்ற சாயலும் கண் மான் கன்று போன்ற அந்த மானினுடைய கண் போன்ற அந்த கண் அமையப்பெற்றிருப்பதுமாக 3 உருவகங்கள் எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார். இதில் குயில் என பேசும் என்ற ஒரு உவமையும் நாம் காட்டியிருக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய அன்னை அவள் யார் அப்படின்னு கேட்டால் உலகம் ஏழும் பலமுறை ஈன்ற ஆக இந்த உலகத்தை தோற்றி நிறுத்தி ஒடுக்கி மீளவும் தோற்றி நிறுத்தி ஒடுக்குகின்ற அந்த ஐந்தொழில் என்று சொல்லக்கூடிய தொழிலை செய்து வருகிற அன்னை என்ற வகையில் பலமுறை ஈன்ற ஐய திருவருள் அம்மை பிராட்டி என்று அன்னையை பற்றி சொல்லுகிறார். மறப்பரும் செய்கை அறப்பரும் செல்வி ஆக மறக்க முடியாத செய்கையும் அறம் என்கின்ற அந்த பெரும் செல்வத்தை செய்கின்ற செல்வியாக இருப்பவர். எனவே மறப்பெரும் செல்கை அறப்பெரும் செல்வி. எனவே அந்த பிராட்டி நமக்கு சித்தாந்த நோக்கில் சொல்லணும்னா நகரமாகவும் வகரமாகவும் இருக்கின்ற அன்னை, மறைப்பு சக்தியாகவும் அருள் சக்தியாகவும் இருக்கிற அன்னை. உயிர்கள் பக்குவம் பெறும் வரை மறைப்பு சக்தியாகவும் பக்குவம் பெற்ற பின்பு அருட்சக்தியாகவும் நிற்பவள் என்பதனால மறப்பெரும் செய்கை அறப்பெரும் செல்வி எம்மை ஆளுடைய உமையாள் என்று அம்மையை சொல்லி அந்த உமையாள் நங்கை
கடவுள் கற்பின் மறவரல் கொழுன. எனவே அந்த கற்பை சொல்லும் பொழுது தெய்வ கற்பு என்று சொல்லக்கூடிய வண்ணமாக கடவுள் கற்பின் மறவரல் கொழுன. ஆக அத்தகைய அம்மையினுடைய கணவனாக இருக்கின்ற பெருமானே அப்படிங்கிற வகையில் கொழுன. பவள மால்வரை பணக்கை போர்ந்து அணைய தழை செவி எந்தோள் தலைவன் தந்தை. இங்கே இதுவரைக்கும் அம்மையை சொல்லி கொண்டு வந்தார். எனவே கடவுள் கற்பின் மடவரல் கொழுன. எனவே தெய்வ கற்பை உடைய நம்முடைய நாயன்மார்களை சொல்லும் பொழுதெல்லாம் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அந்தவாறு ஒரு சொல்லாட்சியை திருத்தொண்டர் புராணத்தில் நமக்கு அமைத்து காட்டியிருப்பார். அதுபோல் இங்கே அம்மையை என்று சொல்லக்கூடிய வண்ணமாக இருப்பதனால உமையம்மையை கடவுள் கற்பின் மடவரல் கொழுன, அந்த அத்தகைய பெண்ணின் கணவனாக இருப்பவரே. அப்போ பொதுவாக இந்த பகுதி எடுத்துக்கொண்ட நம்முடைய பட்டினத்து அடிகள் இறைவன் செய்த அந்த பெரும் செயல்களையெல்லாம் சிலவற்றை எடுத்து காட்டி அதுக்கப்புறம் அம்மையை சொல்லுகின்ற பொழுது அம்மை எப்படி இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது குயில் என பேசவும் அதில் கிள்ளை போன்ற அந்த தோற்றத்தை சொல்லுகின்ற வண்ணமாக மொழியால் கிள்ளை போன்றும் மயில் போன்ற சாயலையும் கண் என்பது மானின் கண் போன்று இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அம்மை அப்படின்னு இந்த அம்மையை சொல்வதற்காக இவள் எடுத்துக்கொண்டார். எனவே கடவுள் கற்பின் மடவரல் கொழுன. இனி அடுத்து சொல்லுகிறார் விநாயகப் பெருமானை வைத்து 2 வரி சொல்லுகிறார். பவள மால்வரை பருக்கை போர்த்து அணைய. பவள மால்வரை என்று சொல்லக்கூடியது பணக்கை போர்த்து அணைய தழை செவி எந்தோள் தலைவன் தந்தை. இங்கே எந்தோள் தலைவன் என்று சொல்வது கணபதியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருப்பது. ஏன் அப்படின்னு கேட்டால் பணக்கை போர்ந்தணைய, பணக்கை யானையினுடைய துதிக்கை. எனவே அத்தகைய பவள மால்வரை போன்று, எனவே பவளமாகிய நிறம், மால் பெரிய மலை போன்ற அந்த யானை, அந்த யானையுடைய அந்த கை கொண்டு இருக்கக்கூடிய போர்ந்து அணைய தழை செவி எந்தோள் தலைவன். இங்கே தலைவன் என்ற சொல் நேரடியாக சிவபெருமானை குறிப்பதாக இருந்தாலும் அந்த தலைவன் தந்தை என்று சொன்னதுனால அது மட்டுமல்ல, சிவபெருமானுக்குரிய அந்த இலக்கணத்தை இங்கே விநாயகர் மீது வைத்து காட்டியிருப்பதனால தழை செவி எந்தோள் தலைவன் என்று விநாயகப் பெருமானை எந்தோள் தலைவன் என்று குறித்திருக்கிறார் என்பது நாம் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு செய்தியாகும். எனவே அவ்வாறு விநாயகருடைய தோற்றத்தை சொல்லி யானை போன்று அந்த முக அமைப்பை கொண்டிருப்பவர் என்பதனால பணக்கை போந்தனைய தழை செவி தாழ் செவி நீன்முடி அப்படின்னு நாம் சொல்லுவோம்னா, நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை எடுக்கும் மாக்கதை எண் தமிழ் செய்யலாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள் அப்படிம்பார். அப்போ தாழ் செவி என்பது விநாயகருடைய செவி நீண்ட செவியாக தொங்குகின்ற அந்த நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் தாழ் செவி அதான் இங்கே சொல்லும் பொழுது தாழ் செவி என் தோள் அப்படிங்கிற வகையில் அது விநாயகப் பெருமானை தலைவன் என்ற சொல்லால் குறித்திருக்கிறார். இந்த இடத்தில் தலைவன் என்பது விநாயகரை குறிக்கிறது, அவருடைய தந்தை. அதுக்கப்புறம் சொல்றார் பூவலர் குடுமி சேவலம் பதாகை. பூவலர் குடுமி சேவலம் பதாகை. பதாகைனா கொடி. அப்போ சேவல் கொடி, அந்த சேவலுக்கு அடையாக குடுமி சேவல் அப்படின்னு சொல்வது எத்தகையது? பூவல குடுமி சேவல் அப்படின்னு குறித்திருக்கிறார். ஆக சேவலினுடைய அழகை சொல்லுகின்ற வண்ணமாக பூவலர் குடுமி சேவல பதாகை. நமக்கு குடுமி சேவல்னு சொல்லாச்சு பல இடங்களில் உண்டு. அதனால் குடுமி சேவல். எனவே சேவலை கொடியாக கொண்டிருப்பதும் மலை துளை படுத்த கொலை கெழு கூறுவேல் அமரர் தாங்கும் குமரன் தாதை. ஆக இங்கே சொல்லும் பொழுது மலை துளை படுத்த கொலை நெடு கூறுவேல். ஆக சூர பதுமனை தடிந்த பொழுது மலையாக கிரவுஞ்ச மலையாக நிற்க தன் வேல் கொண்டு அந்த மலை இரு கூறாக பிளந்தார் முருகப்பெருமான். அதனால் மலை துளை படுத்த கொலை கெழு கூறுவேல் அமரர் தாங்கும். இங்கே தாங்குதல் அமரரை காத்தல். அந்த சூரன் போன்ற அசுரரிடத்திலிருந்து தேவர்களை காப்பதற்காக அருள்பாலித்த யாரு? குமரன். ஆக தோற்றத்தில் அவர் குமரன். எனவே அந்த குமரனுடைய தாதை உமையம்மையினுடைய கொழுனன், அப்புறம் விநாயகப் பெருமானுடைய தந்தை. அங்கே விநாயகர் என்பது போல தலைவன் தந்தை அப்படின்னார். இங்கே குமரன் தாதை என்று குறித்திருக்கிறார். சூர பதுமன் அவனை வதம் செய்திருக்க நங்கடம்பனை பெற்றவள் பங்கினல்
தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிற அப்பருடைய வாக்கு அதே தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா சூர பதுமனை தடிந்த அந்த சிறப்பை நம்முடைய அப்பர் சுவாமிகளும் கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அந்த வகையில் கிரவுஞ்சமலையாக நின்ற அந்த அரக்கனை தன் வேல் கொண்டு இருகூறாக பிளந்த அமரரை பாதுகாக்கும் பொருட்டு அருள்பாலித்த குமரனுடைய தாதை. அப்போ அம்மையின் கொழுநன், விநாயகரினுடைய தந்தை, முருகனுடைய தந்தை, இதெல்லாம் சொல்லிட்டார். இப்போ சிவபெருமானுக்கு வரார். பொருதிடம் பொன்னி புண்ணியம் புறக்கும். பொருதிடம், பொருது அப்படின்னா மோதுதல், நீருடைய அலைகள் வந்து கரையில் வந்து மோதுகிறது. ஆக பொருதிடம் பொன்னி, பொன்னி காவிரி, அத்தகைய பொன்னி என்கிற காவிரி எத்தகையது? புண்ணியம் நிறைந்த காவிரி. எனவே பொருதிடம் பொன்னி புண்ணியம் புறக்கும். புறத்தன்னா பாதுகாத்தல் என்பதுங்க. எனவே புண்ணியத்தை வாரி வழங்கி பாதுகாத்து வருகின்ற மருதிடம் கொண்ட மருதவான. எனவே மருது என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தை தலவிருட்சமாக கொண்டிருக்கக்கூடிய திரு இடை மருதூர் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மருதவான. இப்போ தாங்க இறைவன்ட்டை நோக்கி வந்திருக்கிறார். அப்போ முன்ன சொன்ன சிறப்புகள் சிலவற்றை சொல்லி இப்போ இறைவன்ட்ட வந்துட்டார். மருதவான நின்னது குற்றம் உளதோ. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவோம், இந்த கடவுள் நமக்கு அருள் செய்யவே மாட்டேங்கிறாரு, கடவுள் அருள் செய்ய மாட்டேங்கிறார் என்று வருத்தப்படுபவர்கள் பலர் இருக்கிறோம். எனவே இங்கே சொல்லுகிறார், உன்னுடைய குற்றம் என்று ஏதாவது உண்டா என்று அடிகள், பட்டினத்து அடிகள் கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் சிலவற்றை சொல்கிறேன், நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். இதில் குற்றம் என்பது யார் இடத்துல அல்லது எந்த இடத்துல அந்த குற்றம் இருக்குது நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். நின்னது குற்றம் உளதோ அப்படின்னு ஒரு கேள்வி. நின் இணைந்து எண்ணரும் கோடி இடர்பகை கடந்து கண்ணுறு சீற்றத்து காலனை வதையா இறப்பையும் பிறப்பையும் இகழ்ந்து சிறப்போடு தேவர் ஆவின் கண்டன திரியா. இங்கே சொல்லும் பொழுது எண்ணரும் கோடி இடர்பகை கடந்து, சொல்ல முடியாத துன்பங்களை கடந்து, கண்ணுறு சீற்றத்து காலனை வதையா, ஆக கூற்றுவன் என்கின்ற அவனை உதைத்து, இறப்பையும் பிறப்பையும் இகழ்ந்து, பிறப்பும் இரண்டையும் ஒரு பொருட்படுத்தாது இகழ்ந்து, சிறப்போடு தேவர் ஆவின் கண்டன திரியா. அப்போ இந்த தேவர் ஆ என்பது நம்ம சொல்லக்கூடிய காமதேனு என்கிற அந்த பசு. தேவர் ஆவின் கண்டன திரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவருடைய அவங்களுடைய இதில் இருக்கக்கூடிய பசு காமதேனு. காமதேனு நினைத்ததை தரக்கூடியது என்று சொல்லுவாங்க. அப்படி கண்டன திரியா பாவிகள் தமதே பாவம், அதாவது நினைத்ததை அருள்பாலிக்கக்கூடிய அந்த காமதேனு என்கின்ற பசுவை வைத்து கொண்டு நாம் வேண்டியதை பெறதை விடுத்துவிட்டு அவ்வாறு இல்லாதிருப்பது பாவிகளுடைய குற்றமே அன்றி அது அருள்பாலிக்கவில்லை என்கிற குற்றம் அல்ல. அதான் சொல்றார், பாவிகள் தமதே பாவம். எனவே இதை நீங்கள் யாருடைய குற்றமாக சொல்லலாம்? இறைவன் அருள்பாலிக்கவில்லை, இறைவன் அருள்பாலிக்கவில்லை என்று இறைவன் மீது குற்றத்தை சொல்லாதீங்க, நீ பாவியா இருக்கிற உன்னுடைய பாவம் தாண்டா என்று சொல்லுகிறார். இதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா நம்முடைய தேவாரத்தை சொல்லுவாங்க, முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது. முன்னே நமக்கு தவ குறைவு இருக்குமானால் இந்த பிறப்பில் இறைவனை சிந்திக்கின்ற அறிவு நமக்கு கிடைக்காது என்பது அந்த தேவாரம் சொல்லுகிறது. அதனால் பாவிகள் தமதே பாவம் யாது எனின் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன் கேளுங்கிறார். முறியா புழுக்கள் முப்பழம் கலந்த அறுசுவை அடிசினில் அட்டி இனிது இருப்ப புசியாது ஒருவன் பசியால் வருந்துதல் அயினியின் குற்றமன்று. இப்போ கேட்கிறார், அருமையான உணவு, அதாவது முறியா புழுக்கள். இந்த புழுக்கள் என்பது நீங்கள் அரிசியில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியினுடைய முனைகள் எல்லாம் உடைந்து போகாது முழுமையாக இருக்கக்கூடிய அரிசி. அந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்க்கலாம். அதனால் உடைபடாத அரிசியால் செய்யப்பட்டு இருக்கின்ற நல்ல சோறு. இப்போ நமக்கு சொல்லலாம் அருமையான சோறு, அதான் சொல்கிறார். முடையா புழுக்கள் அந்த அத்தகைய சோற்றில் முப்பலம் கலந்த மா பழா வாழை அப்படின்னு சொல்லும் போதுல அந்த மா பலா வாழை இந்த மூணும் இருக்குது. எனவே முப்பலம் கலந்த அறுசுவை அடிசில், அடிசில்னா உணவு. எனவே நல்ல செந்நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்ல முடியும். அறிவாட்ட நாயனார் புராணத்தை பார்ப்ப செந்நெல் அரிசியில் இறைவனுக்கு அமுது ஊட்டினார், மாவடு வைத்து ஊட்டினார்,
செங்கீரை கொண்டு அமுது ஊட்டினார் என்பது அறிவாற்றல் புராணத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே அந்த மாதிரி நல்ல செந்நெல் அரிசியில் செய்யப்பட்ட சாதம், அதில் இங்கே சொல்லக்கூடிய 3 வகையான பழங்கள் கலந்திருக்கக்கூடியது, அருமையான சுவை தருகிற உணவு. அப்படிப்பட்ட உணவு பக்கத்தில் இருக்கும்போது அட்டு இனிது இருப்ப, சுவையான உணவு சமைத்து உண்பதற்காக வைத்திருக்கும் பொழுது நான் சாப்பிட மாட்டேன் என்று ஒருவன், புசியாது ஒருவன் பசியால் வருந்துதல். நீ இருக்கிற இடத்திலேயே அருமையான செந்நெல் அரிசியில் செய்யப்பட்டிருக்கிற சோறும் முப்பழங்களும் சுவையோடு கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நான் உண்ணமாட்டேன் என்று பசியால் வருந்தி இருப்பது அது உணவின் குற்றம் அல்ல, உண்ணாதிருப்பவனுடைய குற்றம் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்ப நீ இறைவனை போய் குற்றத்தை சொல்லாதே, எனக்கு இறைவன் அருள் செய்ய நீ குற்றத்தை இறைவன் மீது போடாத. உனக்கு சுவையாக உணவு போல இறைவன் கூடவே இருக்கிறான், நீ அவனை பருகுவதை விடுத்து விட்டு எனக்கு இறைவன் அருள் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்காதே என்பது முதல் கருத்துங்க. ரெண்டாவது சொல்றாரு, வெயிலின் வைத்து ஆற்றிய தென்னீர் நாற்றம் இட்டிருப்ப மாடா ஒருவன் விடா வேட்கை தென்னீர் குற்றம் அன்று. இப்ப அடுத்து சொன்னாரு, நல்ல வெயிலில் வைத்து ஆற்றிய தென்னீர், ஆக அந்த சூடுபடுத்தப்பட்ட வெயிலில் வைத்து நன்கு காய்ச்சி அதை அப்படியே குளிர்ந்து அதை ஆற்றுதல் என்பது. அப்படிப்பட்ட நல்ல தண்ணீர், அதில் நாற்றமிட்டு இருப்ப. நம்ம சொன்னால் குடிநீரில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர், விளாமிச்சி வேர் போன்ற வேர்களெல்லாம் பயன்படுத்தி பருகுவது உண்டு. அவர் நாற்றமிட்டு இருப்ப மாடா ஒருவன், அவன் பாட்டுக்கு அந்த தண்ணீர் பக்கத்தில் இருக்கின்ற பொழுதும் அந்த தண்ணீரை பருகுவதை விட்டு தன்னுடைய நீர் தாகம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகாதிருப்பது தண்ணீரின் குற்றமன்று அப்படின்னு சொல்லுங்க. எப்படி உணவு அருகிலே இருக்கும் பொழுது ஒருவன் அதை புசியாது பசியோடு இருக்கிறானோ அது எப்படி உணவின் குற்றம் அல்லையோ, அதுபோல தண்ணீர் தாகத்தோடு ஒரு இருப்ப அவனுக்கு அருகிலேயே நல்ல தண்ணீர் ஆற்றிய தென்னீர், ஆக நல்ல தெளிந்த நீர், சுவை கலந்து சுவையோடு இருக்கக்கூடிய நாற்றத்தோடு இருக்கக்கூடிய நீர் அருகில் இருக்கும் பொழுது பருகாதிருப்பது தண்ணீரின் குற்றம் அன்று. அப்ப சொன்னார், கண்ணகன்று தேத்துளி சிதறி பூந்துணர் துருமி வாலுகம் கடந்த சோலை கிடப்ப வெள்ளிடை வெயிலில் புள்ளி வெயர் பொடிப்ப அடிபெயர்த்திடுவான் ஒருவன் நெடிது வருந்துதல் நிழல் தீங்கு அன்றே. மூணாவதா சொல்லுகிறார், மிக அருமையான கண்ணகர்னா இந்த கண் அப்படியே பார்க்கும் பொழுது, அந்த இடம் பார்க்கும்போது இந்த கண்கள் அப்படி பார்வையை செலுத்துகிற இடத்துல இடம் பறந்து போது தேன்துளி சிதறி, அப்படியே மரங்கள் இருக்கின்றன, மரத்தில் பூக்கள் மிகுதியாக இருக்கிறது, அந்த தேன் துளி அப்படியே கீழே சிதறுகிறது. அப்போ அந்த சோலை எப்படி இருக்கு பாருங்க, தேன் துளி சிதறி பூந்துணர் துருமி, துணர் என்றால் கொத்து, மலர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக பூத்து இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, துருமி நெருக்கமாக இருக்கிறது. எனவே தேன் துளிகளை சிதறிக்கொண்டு பூங்கொத்துக்கள் நெருக்கமாக இருக்க அதுக்கு அந்த இடத்துல வாலுகம் கிடந்த சோலை கிடப்ப, அப்படியே வெண்மணல், வாலுகம் என்ற சொல்லுக்கு வெண்மணல் நிறைந்த பரப்பு, எனவே அத்தகைய பரப்பு கிடந்த சோலை கிடப்ப. எனவே அருமையான மரங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய, மலர்கள் மிகுதியாக பூத்து தேன் சொரிந்திருக்கக்கூடிய சோலை இருக்கும் பொழுது ஒருவன் அந்த சோலையினுடைய நிழல சென்று இளைப்பாறுவதை விடுத்துவிட்டு வெள்ளிடை வெயில் புள்ளி வெயர் பொடிப்ப அடிபெயர்த்திடுவான் ஒருவன். எனவே சோலை அருகில் இருக்கும்போது சோலையில் வந்து தங்காது வெயிலிலே கடந்து ஒருவன் துன்பம் அடைகிறான் என்று சொன்னால் அது நிழலின் குற்றமன்று, அப்ப உணவின் குற்றமன்று. அதுக்கப்புறம் இரண்டாவதாக சொல்லப்பட்டு இருக்கிற நீரின் குற்றமன்று, மூன்றாவதாக நிழலின் குற்றமன்று. இது போலதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த 3 செய்தியை சொல்லுகிறார். எனவே பாவிகள் தமதே பாவம். எனவே இது ஏன் அவங்களுக்கு இப்படி இருக்கிறது, அருமையான தண்ணீர் இருக்கும்போது பருகாது வேட்கையில் வாடுவதும், உணவு இருக்கும் பொழுது அதை பருகாது உண்ணாது பசியால் வாடுவதும், அருமையான சோலை இருக்கும் பொழுது நிழல்ல ஓய்வெடுக்காது வெயிலில் கிடப்பதும் பாவிகள் தமதே பாவம். அவ்வளவுதான் என்பது அடிகள் இந்த பாடலை குறித்திருக்கிறார். நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா,
நம்முடைய அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர். நம்ம துன்பப்படுகிறோம், ஏன் இந்த துன்பம் வந்துச்சு, அதை ஏன் கேட்குறீங்க, எப்போ செஞ்சு வச்சதுங்க, இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்லுகிற அறிவை நீ பெற்றிருக்கிறாய் அல்லவா. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர். ஆக இதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறப்பா. ஆனால் இப்போ அந்த துன்பத்தில் விடுபடுவதற்கு வழி என்ன, அதை நீ சிந்திச்சியா? நேற்று செஞ்சது இன்னைக்கு வந்துருச்சுங்க, அந்த துன்பம் இப்படி பாடாப்படுத்துது, இதை சொல்ல தெரிந்திருக்கிற உனக்கு இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாமா? அதுக்கு என்ன வழி? அதான் சொல்ற அடுத்த வரியில, உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கூனமன்றே. நீ உய்வதற்கான வழியை தேடாதிருப்பது உன்னுடைய குற்றம், இறைவனுடைய குற்றம் அல்ல. ஏன்? இறைவன் இந்த துன்பத்திலிருந்து பிழைப்பதற்கு வழி சொல்லி வைத்திருக்கிறான். என்ன வழி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கேட்ட, காவின்னு அந்த இதிலே சொல்லுவார், பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை எம்மை திண்டப் பெறா திருநீலகண்டம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். எனவே நல்ல மலர்களை பறித்து இறைவன் திருவடியில சூட்டி வழிபாடு செய், பூவும் நீரும் கொண்டு பூசை செய், உன் துன்பத்திலிருந்து உனக்கு நீங்குவதற்கான வழி கிடைக்கும் என்று சொல்லி வைத்திருக்கும் போது அதை செய்யாம விட்டு போட்டு நான் துன்பப்படுறேன் அதை செஞ்சு வச்சுதான் வந்துருச்சு, நான் அப்படி சொல்லி கொண்டு இருந்தா என்னையா பயன் என்று திருஞான சம்பந்த பெருமான் நம்ம எல்லாம் பார்த்து கேட்கிற. எனவே உய்வினை ஒன்று இருக்கிறது. அது என்ன உய்வினை? கைவினை. உங்களோட கைகளால் இறைவனுக்குரிய வினைகளை செய்தால் நமக்கு உய்வினை என்பது தானாக கிடைக்கும். நீங்கள் கைவினை செய்யாமல் உய்வினை என்பது நமக்கு கிடைக்காது என்பதை இந்த பாடலோடு வைத்து பொருத்தி பார்த்து கொள்ளுங்க. இனி அடுத்த பாடலுக்கு செல்லலாம். பாடல் எண் 17. அன்று என்றும் ஆம் என்றும் அரு சமயங்கள் ஒன்றோடு ஒவ்வாது உரைத்தாலும் என்றும் ஒருத்தனையே நோக்குவார் உள்ளத்திருக்கும் மருதனையே நோக்கி வரும். இந்த பாட்டும் கொஞ்சம் ஆழமான பாட்டு. நீங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்வது அப்படின்னு பார்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு வகையான உண்மைகளை சொல்லுகின்றன. அன்று என்றும் ஆம் என்றும் அரு சமயங்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது உரைத்தாலும், அந்த ஒவ்வாது உரைத்தாலும் அவ்வுரைகள் அனைத்தும் நீங்கள் இப்போ எப்படி பொருள் செய்து கொள்ளணும்? இப்போ சமயங்கள் பல வகை இருக்கிறதுங்க. இதில் அருசமயம் என்று ஒரு 6 சொல்லுகிறார். இதில் எந்த 6 சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை நமக்கு ஒவ்வொரு பிரிவிலும் 6 சமயங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது நம்முடைய நூல்களில் புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்று சொல்வோம். அதில் இங்கே நம் உரையாசிரியர்கள் மேற்கோள் கொடுத்திருப்பது 6 சமயங்க. ஒன்று உலகாயதன் என்கிற ஒரு சமயம். அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகமே மெய்ப்பொருள். அவங்கள பற்றி ஒன்று சுருக்கமாக சொல்லுங்க. நீங்கள் நிறையா சொன்னீங்கன்னா சித்தாந்த வகுப்பாக போயிடும். அதனால் சுருக்கமாக சொல்லணும்னா உலகமே மெய்ப்பொருள். இதுக்கு பேர் உலகாயதன் என்கின்ற சமயம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சமணம் என்பது, அவங்க வினையே மெய்ப்பொருள். அப்போ உலகாயதன் என்கிற கொள்கை உடையவர்கள் இந்த உலகமே மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறார்கள். சமணம் என்பது என்ன சொல்லுகிறது? வினையே மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறது. அதுக்கு அடுத்ததாக சாங்கியம் என்ற ஒரு சமயம் இருக்கிறது. இந்த சாங்கியம் என்ன சொல்லுகிறது? உயிரே மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறது. ஆக ஒருத்தர் உலகமே மெய்ப்பொருள் என்கிறார், இன்னொருவர் வினையே மெய்ப்பொருள் என்கிறார், மூன்றாம் அவர் உயிரே மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறார், நான்காம் அவர் அவங்களுக்கு என்ன பேர்னா தருக்கர் என்று பெயர். இந்த தருக்கம் என்பது நியாய வைசேடிகம் என்ற 2 சமயம் சேர்ந்தது தாங்க தருக்கம் என்று பெயர். அதுக்கு பேர் நியாயம் வைசேடிகம், 2 பிரிவு ஒன்றானதுக்கு தருக்கம் என்று பெயர். அந்த தருக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்வார்கள், உயிரினும் சிறிதே உயர்ந்தது மெய்ப்பொருள். உயிரை காட்டிலும் சிறிதே உயர்ந்த ஒரு பொருள் உண்டு, அதான் மெய்ப்பொருள். இப்போ 6 பேர் மெய்ப்பொருள் சொல்லுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிற மெய்ப்பொருள் என்னன்னு கேட்டால் உலகமே மெய்ப்பொருள், இன்னொருவர் வினையே மெய்ப்பொருள், இன்னொரு உயிரே மெய்ப்பொருள், நாலாம் அவர் உயிரை காட்டிலும் சிறிதே உயர்ந்திருக்கின்ற மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான்
தருக்கம் என்று சொல்லக்கூடிய, தருக்கத்தில் 2 சமயம் இருக்கிறது, நியாயம் வைசேடிகம். அவங்க 3, இந்த 2 5, மொத்தம் 5 ஆயிற்று. 6வதாக ஏகான்மவாதம் என்ற ஒரு சமயம். இந்த ஏகான்மவாதிகள் என்பது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சொல்றாரு, தன்னோடு ஒத்து ஒன்றோ கீழான ஒன்றோ தனக்கு அன்று ஓர் இயல்பாகவே இல்லாதது மெய்ப்பொருள் என்று அவங்க ஏகான்மவாதிகள் சொல்லுகின்ற ஒரு கோட்பாடுங்க. எனவே தனக்கு என்று அந்த சொல்லும்போது அதை பார்த்துங்க, தன்னோடு ஒத்து ஒன்றோ அல்லது கீழான ஒன்றோ தனக்கு அன்று. ஆக தனக்கன்று ஓர் இயல்போ இல்லாது, அதாவது எப்படி சொல்லுவதுங்க, சொல்லுக்கு வாராதது. அவங்க சொல்ல சொன்னால் ரொம்ப எளிமையாக, நீங்கள் அங்கே உரையில் கொஞ்சம் நீட்டு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது, அப்படிங்கிற அந்த பொருள் எத்தகையது அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய உயர்ந்த பொருளாக இருப்பது அப்படிங்கிறது ஏகான்மவாதம். ஒரே ஒரு பொருள் தான் அந்த உலகத்தில் உண்டு, அந்த ஒரு பொருள் பிரம்மம் மட்டுமே. ஏனைய பொருள் எதுவுமே உண்மை பொருள் அல்ல, அவையெல்லாம் வெறும் தோற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமயமாக இருப்பதுங்க. அந்த வகையில் இங்கே 6 சமயம், இப்படி 6 சமயங்களும் 6 வகையான கோட்பாடுகளை சொல்லி கொண்டு வருகின்றனவே. இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது. நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இவங்களுக்குள்ளேயே வேறுபாடு இருக்கிறது. ஏன், உலகாயதன் என்கிற சமயம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது. இந்த 6 பேருமே அந்த கோட்பாட்டில் உடையவங்க தான். ஆனாலும் நீங்கள் அந்த உலகாயதனுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய 2வதாக இருக்கக்கூடிய சமணத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகாயதன் என்கிற நெறியை சார்ந்தவனுக்கு உலகத்தை தவிர இன்னொரு பொருள் இல்லை. ஆனால் அவங்க உயிர் என்ற ஒரு பொருளை நம்பாதவர்கள், அவங்களுக்கு வினை என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லுகிறவங்க யார், உலகாயதன் என்பவர்கள். ஆனால் சமணம் உயிர் என்ற ஒரு பொருள் உண்டு என்று சொல்லும், வினை என்ற ஒரு பொருள் உண்டு என்று சொல்லும். இதிலேயே வேறுபாடு இருக்காது. இப்படி 6 பேர் 6 வகையாக சொல்கிறாங்களே, இப்படி எல்லாரும் எந்த வகையால் சொன்னாலும் அதை நீங்கள் என்ன வேணும், அந்த உரைகள் அனைத்திலும் ஒருவன் இருக்கிறான். யாரு அப்படின்னு கேட்டால் எங்கள் மருதவாணன் தான் அதுக்குள்ளேயும் இருக்கிறாங்கிறார். பாருங்க, ஒருதனையே நோக்குவார் உள்ளத்திற்கும் மருதனையே நோக்கி வரும். எனவே நீ எந்த சமயத்திலிருந்து எதை சொன்னினாலும் அதெல்லாம் என்னுடைய மருதவாணனை நோக்கி வரும் என்று சொல்லுகிறார். என்றும் ஒருவனையே நோக்குவார் உள்ளத்து இருக்கும் மருதனையே நோக்கி வரும். எனவே நீங்கள் எந்த நெறியிலிருந்து எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதை என் பெருமானை நோக்கியது வரும் என்று குறித்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குதுங்க. அப்போ நாம் யாராக இருந்தாலும் அவங்களும் பிடிச்ச சமயத்தை கும்பிட்டு அங்கேயே இருந்துக்கலாம் இல்லையா? இப்போ சிவபெருமானை நோக்கி வர வேண்டியதில்லை. ஏன், சிவபெருமானை கும்பிட்டு தான் சிவபெருமானுக்கு ஆளாகணுமா என்ன? எந்த நீங்கள் தான் சொன்னீங்களே 6 நெறி சொன்னீங்க, ஏதாவது ஒரு நெறியில் நின்று கொண்டு அது அங்கே சிவபெருமான்கிட்ட வந்து சேருமில்லை அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு நுட்பத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுங்க. உங்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்றால், இந்த சமயங்கள் உண்மையின் ஒவ்வொரு கூறுகளை சொல்லுகிறது, உண்மையின் முழுமையும் சொல்லவில்லை. நீங்கள் அவ்வளோதான் நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சு சொல்லணும். அதுதான் சொல்லணும். திருமூலர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். யானையை தடவி பார்க்கக்கூடிய கண் பார்வை இல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக கருதி கொண்டாங்க. முரம்போன்று இருக்கிறது, தூண் போன்று இருக்கிறது, உலக்கை போன்று இருக்கிறது, சுவர் போன்று இருக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் கருதுனாங்க. இப்போ உண்மையிலே யானை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், முரம் போன்ற காதும், உலக்கை போன்ற கையும், தூண் போன்ற காதும், சுவர் போன்ற முதுகும், அதனுடைய உடம்பும் அமைய பெற்றிருக்கும். இப்படி சொன்னால் தான் யானையின் முழுமை பெறுகிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணி கொண்டார்கள், அவங்கவுங்க அறிவு கட்டியவாறு துதிக்கையை தடவியவர்கள் உலக்கை போல் இருக்கிறது சொல்லிவிட்டார்கள், தூணை தடவியர்கள் தூண் போன்று இருக்குன்னு சொல்லிவிட்டார்கள், காதை பிடித்தவர்கள் முரம்போன்று இருக்குன்னு சொல்லிவிட்டார். இப்போ யானையின் காது தான் முரம்போன்றது, யானையே முரம்போன்றது அல்ல. யானையின் துதிக்கை தான் உலக்கை போன்றதே அன்று யானையே உலக்கை போன்றது அல்ல. இதாங்க ஒவ்வொரு சமயம் ஒன்னொன்று பிடித்து கொண்டு இதுதான் என்று சொல்லுகின்றன. எனவே அவர்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் முழுமையான உண்மை அல்ல. இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் இந்த எனவே நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு நாள் என் இறைவனை நோக்கி அது வரும். ஏன், மருதப்பெருமானை நோக்கி உள்ளத்திலே உணர்ந்து நிற்பவரை நோக்கி இந்த இதெல்லாம் வந்து சேரும். அப்போ இதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, இது படிநிலைகளில் நீங்கள் ஒரு நாள் இறைவனை நோக்கி வருவீர்கள். நீ எந்த சமயத்திலே இருந்து வழிபாடு செய்தாலும் முடிவாக ஒரு நாள் நீ என்னுடைய இறைவனை நோக்கி வருவாய் என்பதுதான் இந்த பாடலுடைய ஆழமான கருத்தை அன்றி வேறு நோக்கல்லங்க. இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவன் படித்து வருகிறான் என்று சொன்னால்
10ஆம் வகுப்பு மாணவன், நேற்று 9ஆம் வகுப்பு மாணவன், அதுக்கு முன்னே 8ஆம் வகுப்பு, இப்படி 1ஆம் வகுப்பிலிருந்து இன்னைக்கு 10ஆம் வகுப்பு வந்திருக்கிறான். சைவம் என்பதை நீங்கள் 10ஆம் வகுப்புன்னு வச்சுக்கிட்டா ஒவ்வொரு சமயம் ஒரு படிநிலை. நீங்கள் அந்த சமயத்துக்கெல்லாம் புகுந்து அதில் இருந்து அந்த நெறிகளை பின்பற்றி அதிலிருந்து தேர்ச்சி பெறும்போது தான் சிவபெருமானை நோக்கி நம்ம வருகிறோம். எனவே சைவம் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருப்பது. இங்கே ஒவ்வொரு சமயங்களும் ஒன்றொன்றை சொல்லுகின்றன. இப்போ இங்கே சொல்லக்கூடிய நாம் பாருங்கள், உலகத்தை மட்டுமே சொல்லிய ஒரு சமயம் இருக்கிறது, உயிரை மட்டுமே சொல்லுகிற சமயம் இருக்கிறது, வினையை மட்டுமே சொல்லுகிற சமயம் நம்மகிட்ட தான் இருக்குது. உலகமும் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது, வினையும் இருக்கிறது, இறைவனும் இருக்கிறான். இப்போ எல்லாவற்றையும் நாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றொன்றை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை இந்த இடத்துல நினைவில் கொள்ளுங்க. எனவே இந்த பாட்டில் உணர்த்தப்படுவது படிநிலைகளில் ஒரு நாள் நீங்கள் இறைவனை நோக்கி வருவீர்கள் என்கிற உண்மை சொல்லப்படுகிறது. அன்றி நீ இருக்கிற இடமே சிவபெருமானை நோக்கி வருவது என்று கருதிடக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் படிப்படியாக முன்னேறி ஒரு நாள் மருதவானை நோக்கி வருவீர்கள் என்பது கருத்தே அன்றி இருக்கிற இடமே அந்த பயனை தருமா என்றால் தராது என்பதை விளை. அதுக்காக இந்த வழிபாடு பொய்யா, இது வழிபாடு செய்தால் தான் அடுத்த படிநிலைக்கு முன்னேற முடியும். எனவே இந்த உண்மை இந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி நாம் அடுத்த பாட்டுக்கு போகலாம். பாடல் 18. நோக்கிற்று காமன் உடல் பொடியாக நுதி விரலால் தாக்கிற்று அரக்கன் தலை கீழ்படர்த்து தன் சுடர்வாள் ஓக்கிற்று தக்கன் தலை உருண்டு ஓட சலந்தரனை போக்கிற்று உயர் பொன்னிசூழ் மருதாளுடை புண்ணியமே. ஆக மருதாள், மருதை ஆள்பவன், மருதாளுடை புண்ணியமே, இறைவனை மருதை ஆளுகின்ற புண்ணியமே என்ன செய்தது அப்படின்னு கேட்டால், காமன் என்பவனுடைய உடல் பொடியாகுமாறு நோக்கினான். இது காமதகன படலம் என்கிற படலம். அதுபோல ராவணன் மலை எடுத்த பொழுது தன்னுடைய பெருவிரல் நுனியை சிறிது ஊன்றினார், அவன் துன்பப்பட்டான். எனவே நுதி விரல், அதை விரல் நுதி அப்படின்னு, நுதினா நுனின்னு அர்த்தங்க, முனைப்பகுதி. எனவே விரலினுடைய நுனிப்பகுதியை இறைவன் ஊன்றினான், மலைக்கு இடையே சிக்கி கொண்டு ராவணன் அழுதான். எனவே தாக்கிற்று அரக்கன் தனை கீழ்படத்து. எனவே ராவணனை அடர்க்கும் பொருட்டாக தன்னுடைய காலில் விரல் நுனியை ஊன்றினார். விரலை ஊன்றினார் இல்லைங்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும். காலை ஊன்றினான்னு சொல்லலை, விரலை ஊன்றினான்னு சொல்ல, விரல் நுனியைத்தான் ஊன்றினாரான். அந்த விரல் நுனியை ஊன்றியதிலேயே அவன் படாபாடு பட்டுட்டான் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல வாழ் கொண்டு சொல்ல தக்கன் தலை உருண்டோடி அப்படின்னா வீரபத்திரராக சென்று தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டவரில் வேள்வியை ஏற்று நடத்தியவரும் வேள்விக்கு தலைமை பொறுப்பு எடுத்து பொருள் உதவி செய்தான் பாருங்க. தக்கன் எச்சன் ரெண்டு பேர். எச்சன் வேள்வி ஆசிரியன், அந்த வேள்விக்கு தேவையான இடம் கொடுத்து பொருள் கொடுத்து எல்லாம் செய்தவன் தக்கன். தக்கனுடைய தலையும் வெட்டப்பட்டது. அந்த வேள்விக்கு தலைமை பொறுப்பேற்ற வேள்வி ஆசிரியர் தலையும் வெட்டப்பட்டது. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன அவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கன அவர் தம்மை தொலைத்தருளி அங்கு மிகைத்தலை மற்ற அருளினன்கான் சாடலோ என்பது திருவாசகம்ங்க. எனவே வேள்வியினுடைய எஜமானன் என்று சொல்லக்கூடிய தக்கனும் வேள்வி ஆசிரியனாகி எச்சனும் இருவருடைய தலையும் வெட்டப்பட்டது. அதுங்க தக்கன் சொல்கிறார். சுடர் வடிவாள் ஓக்கிற்று தக்கன் தலை உருண்டு ஓட. அதுக்கப்புறம் சலந்தரன், ஒரு அசுரன். 8 வீரட்ட தலங்கள் ஒன்று சலந்தரனை வதம் செய்த தலம்ங்க. எனவே சலந்தரனை போக்கிற்று உயர் பொன்னிசூல் மருதாள் மருதன் ஆளுடை புண்ணியமே. இந்த மருத திரு இடைமருதை ஆளுகின்ற புண்ணியமாக இருக்கிற இறைவன் இவ்வாறு செய்து அருளினான். எனவே அந்த காமனை பொடிபட செய்ததும் அரக்கன் தலை, அரக்கனுடைய தோள் அப்படியே நெறிந்து அப்படியே மலைக்கிட சிக்கி அவன் அழுமாறு செய்ததும், தக்கனுடைய தலையை தகர்த்ததும், சலந்தரனை பிளந்ததும். சலந்தரன் அப்படின்னு சொல்ல அந்த சலந்தரனை பிளந்தது தாங்க சக்கரம். அதான் அந்த சக்கரம் தான் இன்னைக்கு சிவபெருமான் திருமாலுக்கு கொடுத்தார் என்பது வரலாறு. எனவே சலந்தராசுரன் என்கிற அசுரனை வதம் செய்வதற்காக மண்ணில் ஒரு சக்கரத்தை அமைக்க
இந்த அரக்கனை அந்த சக்கரத்தை பெயர்த்து எடு என்று சொல்ல அந்த சக்கரம் அவன் தலையை அறுத்தது என்பது வரலாறு. அந்த சக்கரம் இறைவன் கையிலே நிற்க கண் இடந்து திருமால் வழிபாடு செய்ய மாலுக்கு சக்கரம் அந்து அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் என்று திருப்பல்லாண்டிலே அவை குறிக்கப் பெறுகின்றன. எனவே அந்த வகையில் திருமால் சக்கரம் பெற்றதாக நாம் அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அந்த சக்கரம் இன்னைக்கு சுதர்சன சக்கரம் என்றெல்லாம் போற்றப்பெறுவது. அந்த சக்கரத்தை இறைவன் உருவாக்கி சலந்தாசுரனாகிய அசுரனை அழித்து அந்த சக்கரம் பின்னாளில் திருமாலுக்கு கொடுக்கப்பட்டது. மாலுக்கு ஆழியிந்தனன் என்று அந்த சொல் நம்முடைய திருமுறைகளில் நிறைய இடங்களில் வருகிறது. நீங்கள் பார்த்துக்கலாம். திருவீழி மிழலை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி மிகுதியாக காணப்படும் என்பதை சொல்லி இந்த பாடலில் 4 வரிகளில் 4 செய்தி சொல்லியிருக்கிறார். எனவே காமனை பொடிபடச் செய்ததும், ராவணனை அடர்த்தியதும், தக்கனுடைய தலை தகர்க்கப்பட்டதும், சலந்தரனை அவதம் செய்த நாளை இதெல்லாம் யார் செய்தா? இந்த இடை மருதூரை ஆளுகின்ற புண்ணியத்தின் வடிவமாகிய புண்ணியா உன் அடிக்கே போதுகிறேன் சொன்னார் பாருங்க. புண்ணியமே என்று இங்கே குறித்திருக்கிறார் என்பதை சொல்லி 18வது பாடலை நாம் நிறைவு செய்யலாம். அடுத்து 19வது பாட்டுங்க. இந்த பாட்டு கொஞ்சம் பெரிய பாட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் நெடிய பாடல், ஆனால் ரொம்ப எளிமையான பாட்டு. நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தியை சொல்லுகிற பாட்டுங்க. பாருங்க, முதல்ல பாடலை எப்படி பார்த்துருவோம். ரொம்ப நிறைய தொடர்கள் எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப விளக்கமே சொல்ல வேண்டியிருக்காது. பாருங்க. புண்ணிய புராதன புது பூங்கொன்றை கண்ணி வைந்த கைலை நாயக காலகண்ட கந்தனை பயந்த வாளறி நெடுங்கண் மலையால் கொழுன பூதநாத பொறுவிடைப்பாக வேதகீத விண்ணோர் தலைவ முத்திநாயக மூவா முதல்வ பத்தியாகி பனைத்த மெய் அன்பொடு நொச்சியாகிலும் கரந்தையாகிலும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர் கரு இடை புகாமல் காத்தருள் புரியும் திருவிடை மருத திரிபுரந்தக மலதலை உலகத்து பல மாக்கள் மக்களை மனைவியை ஒக்கலை ஒரியின் மனையும் பிறவும் துறந்து நினைவரும் காடும் மலையும் புக்கு கோடையில் கைமேல் நிமிர்த்து கால் ஒன்று முடக்கி ஐவகை நெருப்பின் அழுவத்து நின்று மாறி நாளிலும் வளர் பனி நாளிலும் வார்பனி நாளிலும் நீரிடை மூழ்கி நெடிது கிடந்தும் சடையை புனைந்தும் உண்ணாது தலையை பறித்தும் உடையை துறந்தும் உண்ணாது உழந்தும் காயும் கிழங்கும் காற்றுதிர் சருகும் வாயும் நீரும் வந்தன அருந்தியும் களரிலும் கல்லிலும் கண்படை கொண்டும் தளர்வுரு யாக்கையை தவிர்த்து ஆங்கு அவர் அம்மை முத்தி அடைவதற்காக தம்மை தாமே சாலவும் ஒருப்பர். இதுவரைக்கும் ஒரு பகுதிங்க. தம்மை தாமே சாலவும் ஒருப்பர். ஒருத்தல்னா வருத்தி கொள்ளுதல், தனக்குத்தானே தண்டித்து கொள்வது. ஒருத்தல தண்டனை அடித்தல்னு சொல்லுவோம். அதுபோல தனக்குத்தானே துன்பத்தை விளைவித்து கொண்டு வருத்தி கொள்வது. இதுவரைக்கும் ஒரு பகுதி. இனி அடுத்த பகுதி சொல்றார் பாருங்க. இங்கிவை செய்யாது யாங்கள் எல்லாம் பழுதின்று உயர்ந்த எழுநினை மாடத்தும் செந்தாது உதிர்ந்த நந்தன வனத்தும் தென்றல் இயங்கும் முன்றில் அகத்தும் தண்டா சித்திர மண்டப மருங்கிலும் பூவிரித்தரங்க வாரிக்கரையிலும் மயிர்பெடை ஆல குயிற்றிய குன்றிலும் வெண்டுழி ஆண்டாண்டு ஆண்டிட்ட மறுப்பின் இயன்ற வாளரி சுமந்த விருப்புரு கட்டில் மீமிசை படுத்த ஐவகை அமளி அணை மேல் பொங்க தன் மலர் கமழும் வெண்மடி விரித்து பட்டினில் பெய்த பதனுன் பஞ்சின் நெட்டனை அருகா கொட்டைகள் பரப்பி பாயல் மீமிசை பரிபுறம் மிழற்ற சாயல் அன்னத்தின் தளநடை பயிற்றி பொற்தோரணத்தை சுற்றிய துகிலென
அம்மென் குரங்கின் தொம் என கலிங்கம் கண்ணும் மனமும் கவற்ற பண்வர இறங்கு மணி மேகலை மருங்கிற்கிடப்ப ஆடரவம் சூழ் அரும்பெறல் நுசும்பு வாடா விங்கிய வனமுலை கதிர்ப்ப அணியல் கமுகை அலங்கரித்தது போல மணியல் ஆரம் கதிர் விரித்து ஒளிர்தர மணிவளை தாங்கும் அணிகளுமென்தோள் வரித்த சாந்தின் மிசை விரித்து மீதிட்ட உத்திரியப்பட்டு ஒருகால் ஒளிர்தர வள்ளை வாட்டிய ஒள்ளிரு காதொடு பவலத்து அருகா தரளம் நிறைத்து ஆங்கு ஒழுகி நீண்ட குமிழொன்று பதித்து காலன் வேலும் காமபானமும் ஆலகாலமும் அனைத்து மிட்டமைத்த இரண்டு நாட்டமும் புரண்டு கடை மிளிர்தர மதியன மாசரு வதனம் விளங்க புதுவிரை அலங்கல் குழன்மிசை பொலியும் அஞ்சொல் மடந்தையர் ஆகம் தொய்ந்தும் சின்னம் பரப்பிய பொன்னின் கழுத்தில் அறுசுவை அடிசில் வரிதினிது அருந்தாது ஆடினர்க்கு என்றும் பாடினர்க்கு என்றும் வாடினர்க்கு என்றும் வரையாது கொடுத்தும் பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும் தூசின் நல்லன தொடையில் சேர்த்தியும் ஐந்து புலன்களும் ஆர்ந்தும் மைந்தரும் ஒக்கலும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோம் ஆயினும். முன்ன ஒரு கூறு, இது ஒரு பகுதிங்க. இப்போ 2 பகுதி சொல்லிட்டார். ஒருவர் இந்த இல்லற வாழ்க்கை என்கிற ஒன்றை விடுத்துவிட்டு வெறுத்து மலை முதலான பகுதிக்கு சென்று தவம் இயற்றுகின்ற ஒருவர். அடுத்தது இங்கே இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு அவர் எப்படி மாட மாளிகையில் வசதிகளோடு அந்த ஆடலும் பாடலுமாக தன் வாழ்க்கையை நகர்த்துகிற நிலை, இந்த 2ஐயும் சொல்லிட்டார். இப்போ 2 பேரையும் சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆயினும் அவ்வகை 2 பேருமே இப்போ மலையில் இருந்துக்கிட்டு ஒருவர் தவம் செய்கிறார். அவரும் மாளிகையில் இருந்து கொண்டு உலக வாழ்க்கையினுடைய அனைத்து போகங்களையும் துய்த்து கொண்டு இருக்கிறார். சாப்பாட்டை விடலை, மனைவி மக்களை விடலை, எல்லா இன்பத்தையும் நுகர்கிறார். இவர் எதெல்லாம் நுகர்கிறாரோ அதையெல்லாம் விட்டுட்டு அவர் போய் மலை மேலே நின்றுக்கிட்டு ஒத்த கால நின்றுக்கிட்டு தவம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த இருவருமே ஒரு 2 பேருக்கு ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமைன்னு கேட்டால், அந்த காட்டில் இருப்பவரும் இங்கே வீட்டில் இருப்பவரும் 5 எழுத்து என்கிற ஒன்றை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோதாங்க 2 பேருக்கு ஒற்றுமை. இதுதான் வேற்றுமைன்னு எடுத்துக்கொண்டால் எல்லாமே வேற்றுமை. அங்கே அவர் இருக்கக்கூடிய இடம் சூழல் எல்லாம் வேறு, இவருடைய சூழல் எல்லாம் வேறு. இந்த நிலையில் அவ்வகை மந்திர எழுத்து 5 வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இளந்திலும் முதல்வ பெருமானே. இப்படி மாளிகையில் இருந்தும் மலையின் உச்சியில் இருந்தும் 5 எழுத்தை சொல்பவர்கள் முத்தி இன்பத்தை இழக்க மாட்டார்கள். இது எங்களுடைய பெருமை அல்ல, அது உனக்கு பெருமை. சொல்ல பாருங்க. அத்திரம் நின்னது பெருமை அன்றோ ஏன் எனின் வல்லான் ஒருவன் கை முகந்த எரியினும் மாட்டா ஒருவன் வாளா எரியினும் நிலத்தின் வழா கல்லே போல் நலத்தின் வழார் நின் நாமம் நவின்றோரே. ஆக ஒரு உவமை காட்டி இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார் பட்டினத்து அடிகள். இதில் என்ன உவமை காட்டியிருக்கிறார் என்பதை நிறைவு வரும்போது பார்ப்போம். இப்போ இருவரும் மலை உச்சியில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் துரத்தல் என்பது என்ன? முதல்ல மனைவி மக்களை விட்டார், அதுக்கப்புறம் காட்டுக்கு போனார். காட்டில் போனால் என்ன பண்ணுவார்? அங்கே என்னென்னலாம் கிடைக்குமோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பது. அப்புறம் கொஞ்சம் நாளாக இந்த பழங்களை சாப்பிட்றது விட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாருங்க, இலையும் பூவும் அதை மாதிரி சாப்பிட்டார். அதையும் கொஞ்ச நாள் விட்டார். இப்போ என்னத்தை சாப்பிட்டு இருந்தாருங்க? வெறும் காற்றே உணவாக உட்கொண்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால், அப்படியே ஒற்றை காலில் நின்று கொண்டு ஒரு காலை மடித்து தன்னுடைய முழங்கால் மீது வைத்து கொண்டு தலைகளை அப்படியே இந்த தலைக்கு மேலே கைகளை இப்படி உச்சி மேலே நிறுத்தி ஒற்றை காலில் நின்று கொண்டு இருக்கிறார், இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு. அப்படி கிடக்கும்போது எப்படி இருக்கும்? மழை பெய்தாலும் பனி பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே இருப்பார். தன்னை போட்டு வருத்தி கொண்டு இருப்பது, நெருப்பு மூட்டி கொண்டு 4 பக்கம் நெருப்பை மூட்டி நடுவில் இருந்துக்கிட்டு உச்சி வேயல்ல கதிரவனுடைய கதிர்களாகிய நெருப்பு ஒரு பக்கம் இவரை சுட, இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்து தன் உடம்பை வாட்டி
வதைத்து கொண்டு அஞ்செழுத்து சொல்லுகிறார். இவ்வளவு சிரமப்பட்டு இவர் அஞ்செழுத்தை சொல்றார். இவர் எப்படி இருக்கிறாருங்க? இன்னைக்கு நாம் சொல்ல மாதிரி ஒரு 20 மாடி 30 மாடி வீட்டில் ஏசி ரூம்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, சமைச்சு போகிறதுக்கு ஆள் இருக்குது, எல்லாமே இருக்குது. மாளிகையினுடைய எத்தனை வகைகள் அத்துணையும் இருக்கிறது. ஒரு செயற்கையான ஒரு மலை குன்று, அதில் ஒரு அருவி இருப்பது போல அப்படி ஒரு மாளிகையை அமைத்து கொண்டு வீட்டின் முற்றத்தில், அந்த நிலா முற்றம் என்று சொல்லக்கூடிய முற்றத்தில் அமர்ந்து கொண்டு பணியாட்களை ஏவி அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று சாப்பிட்டு சுகித்து அப்படியே இருக்கக்கூடிய அவரும் முத்தி பேற்றுக்கு போகிறார். ஐயா, இத்தனையும் விட்டவர் மனைவி மக்களோடு இருந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறார், இவரும் முத்திக்கு போகிறாருங்கிறீங்க. ஆனால் அவரும் முத்திக்கு போகிறாருன்னு சொல்கிறீங்களே, எப்படிங்க சாத்தியமாகும்? இவருக்கு எப்படி முத்தி கிடைக்கும்? அப்படிங்கும்போது தான் அந்த கடைசியாக ஒரு 6 வரிகளில் அவர் உதாரணம் காட்டியிருக்கிறார். அதை சொன்ன இந்த பாட்டின் பொருள் முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையாக நீங்கள் இவ்வளோதானே இந்த பாட்டு அப்படின்னு நம்ம அடுத்த பாட்டுக்கே போயிடலாம். அந்த அளவுக்கு அது இருக்கக்கூடிய செய்திங்க. அதை சொல்லிடலாம். நமக்கு நம்ம ஒன்றும் இதில் மறைத்து வைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்கிறாரு, அந்த கடைசி மட்டும் பாருங்கள், 75வது வரிக்கு மேலே பாருங்கள். சிந்தை நின்வழி செலுத்தலின் அப்படிங்கிறார் பாருங்க. அது 75வது. அதுக்கு முன்ன 2 வரி பார்த்தீங்கன்னா, ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்து 5 வாயிடை மறவாது. எனவே நீங்கள் மலை மேலே உச்சியில் இருந்தாலும் 5 எழுத்தை மறவாது சொல்லி கொண்டிருந்தால் தான் முத்திப்பேர். நீங்கள் வீட்டில் மனைவி மக்களோடு மாளிகையில் இருந்தாலும் 5 எழுத்தை மறவாது சொன்னால் முத்திப்பேர். இங்கே இவ்வளோதாங்க செய்தி, இவ்வளோதான். நீ உனக்கு யோகம், உன்னுடைய தலையில் எழுதியிருக்கிற எழுத்து மாளிகை மேல் இருப்பதா மலை மேல் இருப்பதா தெரியல. ஆனால் நீ எதில் இருந்தாலும் 5 எழுத்தை மட்டும் மறவாது இரு, அது முத்தியை கொடுத்து. எப்படியா கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ற பாருங்க, சிந்தை நின் வழி செலுத்தலின். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லைங்க. இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக சொன்னால், ராமகிருஷ்ணருடைய வரலாற்றில் சொல்வது உண்டுங்க. பல கதைகளில் நீங்கள் படித்திருக்கலாம். நான் அதை ஆழமாக சொல்லலை, ரொம்ப எளிமையாக சொல்லுகிற அதை நான் படித்த கதை அது. இப்போ நம்ம திருக்கோயிலுக்கு வரோம். நம்முடைய நண்பர் 2 பேரும் சேர்ந்து வந்தோம். நாம் கோயிலுக்கு போகிறோன்னு போனோம். அவர் நான் சினிமா போகிறேன்னு போனார். கோயிலுக்கு வந்தவர் என்ன பண்ணிக்கிறாரு, அடடா பேசாமல் அவங்க கூட போய் சினிமாவாவது பார்த்துருக்கலாமா அப்படின்னு கோயிலில் வர்ற பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா இப்படி இங்கே வந்து சிக்கிட்டுமேன்ட்டு, இருக்கிற இடம் கோயிலாக இருந்தாலும் அவர் நினைப்பு சினிமா தியேட்டருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே சினிமா தியேட்டர் போய் உட்காந்து என்ன பண்ணார், பேசாமல் நான் அவங்க கூட கோயிலுக்கு போயிருக்கலாம், இந்த படத்தை வந்து பார்த்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறார். இப்போ பயன் யாருக்கு கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, சினிமா தேட்டரில் உட்கார்ந்தவருக்கு தான் பயன் கிடைக்கும். ஏன், அவர் இருக்கிற சினிமா தேட்டராக இருந்தாலும் சிவபெருமான் நினைச்சார் கோயிலுக்கு போயிருக்கலாமே, சாமியை பார்த்துருக்கலாமே, கும்பிட்டுருக்க நினச்சிட்டு உட்காந்துருந்தார். இவன் கோயிலை உட்கார்ந்தான், இருக்கிற இடம் தான் கோயிலே அன்றி நினைப்பு பூரா சினிமா தேட்டரில் இருக்குது. இப்போ யாருக்கு பயன் கேட்டால், சினிமா தேட்டரில் இருந்துக்கிட்டு சிவபெருமான் நினைத்தான் பாருங்க, அவனுக்கு தான் பயன். இதுதாங்க முக்கியம். எனவே நீங்கள் எங்கே இருந்து சொல்லுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்லங்க, 5 எழுத்தை சொல்லுகிறீர்களா மறவாது சொல்லுகிறீர்களா, இதுதான் முக்கியம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. எனவே சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இழந்திலம். எனவே பெருமானே, அந்த மலை மீது இருந்து 5 எழுத்தை சொல்பவன் பெறுகிற முத்தியை நானும் பெறுகிறேன். எனக்கு அந்த முத்தி இழப்பே இல்லை. எப்படின்னு கேட்டால், அது என்னுடைய பெருமை அல்லையா, உன்னுடைய பெருமை. அத்திரம் நின்னது பெருமை என்றோ, அது உனக்குரிய பெருமையா அப்படின்னார். அது எப்படிங்க பெருமை ஆயிற்று அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் கடைசியாக சொல்லார் பாருங்க. அது எப்படின்னு கேட்டால், என்னெனின் எப்படின்னு கேட்குறீங்களா என்னட்ட, நான் சொல்கிறேன் பாருங்க. வல்லான் ஒருவன் கை முகன்று எரியினும், ஒரு நல்ல உடல் வலிமை மிக்க ஒருவனிடத்தில் ஒரு கல்லை கொடுத்து வானை நோக்கி தூக்கி எரி அப்படின்னு சொன்னோம்னா, அவன் என்ன பண்ணுவான், தன் உடல் வலிமையெல்லாம் திரட்டி கொண்டு அப்படியே பலத்தை கொண்டு மேலே உயர தூக்கி எறிவான். அந்த எரியக்கூடிய பொருள் வானில் அப்படியே உயர்ந்து ஒரு இடத்துக்கு போய் என்ன ஆகும், அங்கிருந்து கீழே பொத்துன்னு மறுபடியும் விழுகும். நீங்கள் உடல் வலிமையை திரட்டி அந்த கல்லை வானை நோக்கி வீசுவீர்களானால், குறிப்பிட்ட தொலைவு சென்ற கல் மீண்டும் என்ன ஆகிடும், மண்ணில் வந்து விழுந்துடும். இப்போ உடல் வலிமை இல்லாத ஒருவன்கிட்ட அதே போல் ஒரு கல்லை கொடுத்து, இந்தாப்பா நீ வீசு அப்படின்னு சொன்னால், சிறிது தூரம் மட்டுமே சென்று அந்த கல் கீழே விழுந்துடும். இப்போ நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், எப்போ அந்த 2 பேரும் கல்லை எறிந்தார்களே, இதுன்னு என்ன புரிந்து கொண்டாய்? ஐயா, அவர் வீசினது ஒரு 100-200 மீட்டர் போச்சுங்க, இவர் வீசினது ஒரு 10 மீட்டர் கூட போயிருக்காது அப்படின்னு சொன்னால், இந்த மீட்டர் கணக்காக இருக்கலாம். ஆனால் முடிவு என்னன்னு கேட்டால்,
200 மீட்டர் வீசியவர் கல்லும் நிலத்தை தான் விழுந்துச்சு, 2 மீட்டர் 3 மீட்டர் வீசியவர் கல்லும் நிலத்தை தான் விழுந்துச்சு. அப்போ முடிவு என்னன்னு கேட்டால் இரண்டும் கல்லு தான், ரெண்டும் கல்லு நிலத்தில் விழுந்தது போல நீ 5 எழுத்தை சொல்வாய் என்று சொன்னால் முத்தி இன்பத்தை நீ பெற்றுவிடலாம். எனவே நீ இல்லறத்தில் இருந்து சொல்வதா துறவியா இருந்து சொல்வதா முடிவை நீ எடுத்துக்க. ஆனால் சொல்லணும், எப்படி சொல்லணும்? சிந்தை நின்வழி செலுத்தலின். அப்போ அறிவு மறவாது இறைவனை சிந்திக்குமானால் நீ எந்த கோலத்தில் இருந்தால், இதை தாங்க நமக்கு சாக்கிய நாயனார் புராணத்தை சொல்ல, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரன் தாள் மறவாமை. எனவே திருநீறு உருத்திராக்கம் எல்லாமே வேண்டும், அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இவையெல்லாம் அணிந்து கொண்டு நீங்கள் நல்ல சிந்தனையில் நிற்கும்போது மேலும் மேலும் வளர்ச்சி. இந்த தோற்றத்தை மட்டும் இப்படி வைத்துக்கொண்டு அறிவுக்குள்ள கோணல் இருக்குமானால் முத்தி கிடையாது. அதே சமயத்தில் தோற்றம் கோட்டு சூட்டு டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு நவீனத்துக்குரிய தோற்றமாக இருந்தாலும் இறைவனிடத்தில் அறிவு இருக்குமானால் அவர் முத்தி பெற்றுக்கு போயிடுவார். ஏன்னா நான் அணிந்திருப்பது வேடம், நான் அணிந்த வேடத்தை யார் வணங்குகிறார்களோ அவங்களுக்கு பயன் உண்டு. ஆனால் வேடம் அணிந்து எனக்கு பயன் இல்லைங்க. வேடம் எனக்கு எப்போ பயன் தரும்? வேடத்தில் நான் உண்மையாக இருந்தால் தான் வேடம் எனக்கு பயன் தரும். வேடத்தை அணிந்து கொண்டு நான் உண்மையாக இல்லாத பொழுது எனக்கு பயன் இல்லை. ஆனால் என்னை வேடம் அணிந்த வேடதாரியாக இருக்கிற என்னை வணங்குவதற்கு வேணால் பயன் கிடைக்கும். ஏன்? இவன் வேடத்தை வணங்கி இருக்கிறான், வேடத்தை வணங்கியிருக்கான், பயன் அவருக்கு கிடைக்கும். ஆனால் வேடதாரியாக இருக்கிற எனக்கு பயன் உண்டா? இல்லை. எப்போ பயன் தரும்? உண்மையாக இருக்கும்போது பயன் தரும். இவ்வளோதாங்க இந்த பாட்டின் செய்தி. இப்போ நீங்கள் முன்னிருந்து வாங்க, இப்போ அந்த பாட்டில் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். அப்படியே வாருங்க, முதல் வரிகளிலிருந்து வாருங்க. புண்ணிய புராதன. புண்ணியம் முன்ன பாட்டே சொல்லிட்டார். புண்ணியத்தின் வடிவமாக இருப்பவன் என்று சொல், சிவபுண்ணியத்தின் வடிவமாக இருப்பவன். புராதனன் பழமையானவன். புது பூங்கொன்றை கண்ணி வேய்ந்த கைலை நாயக. எனவே நல்ல அன்றளந்த மலராகிய கொன்றை, அந்த கொன்றையை தன்னுடைய சடையில் அணிந்திருக்கக்கூடிய கைலையின்கண் இருக்கின்ற நாயகன் தலைவன். எனவே கைலை நாயக. கால கண்ட, கண்டம் கருத்த பெருமா கால கண்ட. அடுத்தவனா கந்தனை பயந்த, முருகப்பெருமானை நமக்கு கொடுத்த அருளாளன். வாள் அரி நெடுங்கண், வாள் கண் நெடுங்கண் அந்த சொல்ல பிரிச்சுட்டிங்கன்னா கூர்மை, வாள் போன்ற கூர்மையும் நீண்ட கண்ணும். அது மான்விழி என்று சொல்லும் போல மீனாட்சி என்று சொல்லுவோம். மீன் போன்ற கண் என்பதனால் அகன்று விசாலாட்சி மீனாட்சி என்று சொல்லும் பார்த்தீங்கன்னா, அதனால் நெடுங்கண் என்ற வகையில் நெடிய கண்ணாகவும் வாள் போன்று, இங்கே வாள் என்பது ஒளி பொருந்திய கண் அப்படின்னு சொல்லுவதுங்க. எனவே வாழ்கண் நெடுங்கண் என்று சொல்லுவது. எனவே கூர்மையுடைய கண், ஒளியுடைய கண், நெடுங்கண். எனவே வாளரி நெடுங்கண். மலையாள் கொழுன, இந்த கண்ணின் ஊமை முன்னே நாம் போன பாட்டிலையும் பார்த்தோம். எனவே அத்தகைய அம்மையினுடைய கணவனாக இருப்பவனே. எனவே மலையாள் கொழுன. பூதகணத்தினுடைய தலைவர், பூதநாத. பொறுவிடைப்பாக, ஒப்பற்ற விடையை செலுத்துபவன். நான் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக சொல்கிற மாதிரி தெரியலாம், நம்ம ஏற்கனவே திரும்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதனால் கொஞ்சம் அப்படியே இந்த சொல்லுக்கான பொருளை நான் அப்படியே கடந்து கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஏன்னா நீங்கள் தெரிந்த சொல்லு தான், இல்லைன்னா ஒவ்வொரு சொல்லும் மீண்டும் திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே இவையெல்லாம் முன்பு பல பாடலில் வந்திருக்கிறது. எனவே பொறுவிடை பாக. அதுக்கப்புறம் வேத கீத, வேதத்தை சொல்பவன், கீதத்தை சொல்பவன், வேத கீத. விண்ணோர் தலைவர், விண்ணோர் வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன். முத்தியை தருகிற தலைவன், முத்தியை ஆளுபவன், முத்தி நாயக. எனவே முன்ன கைலை நாயகனாரு, இங்கே முத்தி நாயக. முத்தி பேற்றியை ஆளுபவனாக இருப்பவன். எனவே முத்தி நாயக. மூவா முதல்வன். அவனுக்கு, அந்த முதல்வனுக்கு எப்போதும் கெடுதல் என்பதை கெடாது இருக்கக்கூடிய, மூவா என்ற சொல்லுக்கு கெடான்னு அர்த்தம்ங்க. அப்போ மூவா முதல்வன் அர்த்தம் கெடா முதல்வன் என்று சொல்வது. ஏனையோர்கள் எல்லாம் இருந்து நீங்குபவர்கள், இவன் எப்போதும் ஒரே போல நிற்பவன். எனவே மூவா முதல்வன். அதுக்கப்புறம் தான் நமக்கு இதுவரைக்கும் சொன்ன அத்தனையுமே இறைவனுக்குரிய பெருமை, அவனுடைய புகழ். புண்ணிய புராதன, மிக பழமையானவன், புண்ணியத்தின் வடிவமாக இருப்பவன், பூங்கொன்றையை அணிந்திருப்பவன், கைலையினுடைய நாயகன், கண்டம் கருத்தவன், முருகனை தந்தவன், வாழ் நெடும் கண் உடைய உமையம்மையினுடைய கணவன், விடையை செலுத்துபவன்,
வேதத்தையும் கீதத்தையும் உரையவன், விண்ணோர்களுக்கு தலைவனாக இருப்பவன், முத்தியை ஆளுபவன், மூவா முதல்வன். இதெல்லாம் அவருடைய பெருமைங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பத்தியாகிய பனைத்த மெய் அன்போடு. இந்த வழிபாட்டுக்கு இன்றியமையாதது பக்தி. இந்த பத்தி என்பது நாம் இறைவன் மீது செலுத்துகிற அன்புக்கு பக்தி என்று பெயர். அப்போ வழிபாடு என்பது அன்பு வயப்பட்டு இருக்கணுங்க. அன்பினால் செய்யப்படும் போது தான் அந்த வழிபாடு இறைவனால் ஏற்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அன்பு வழிபாடு, அப்போ அன்பு வழிபாடுன்னா என்ன? அவரை மறவாது இருக்கக்கூடியது அன்பினுடைய வழிபாடு. எனவே அன்பு எப்போதும் மறவாதுங்க. அதனால் அன்பினால் செய்யப்படுகிற வழிபாடு. அதனால் அந்த அன்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் பனைத்த மெய் அன்பு. பனைத்தனா பெருத்திருக்கக்கூடிய மெய் அன்பு. நீங்கள் வேறு வகையாக சொன்னால் நம்முடைய திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் எத்தகையவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தெய்வ சேக்கிழார் பெருமான் முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம். விரண்மிண்ட நாயனார் புராணத்தில் அடியார் கூட்டம்னா எப்படி இருக்கும்னு கேட்டால் முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அத்தகைய திருக்கூட்டத்து அடியார்களை வணங்கிய பிறகுதான் ஆண்டவனை வணங்குவார் விரண்மிண்ட நாயனார் என்று நாயனாரை அறிமுகப்படுத்துகிற இடத்துல இந்த வரிகள் நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் கொடுத்திருக்கிறார். அதான் இங்கே பனைத்த மெய் அன்போடு. அப்போ அன்பு என்பது மெய் அன்பு. அப்போ அன்பு தான் மெய் அன்பு. அது என்ன பொய் அன்பு? இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன பொய் அன்பு மெய் அன்பு என்னங்க வித்தியாசம் அங்கிட்டால், ஒரு பயனை கருதி நின்றால் அது பொய் அன்பு. பயனே கருதாது செலுத்துகிற அன்புக்கு மெய் அன்பு என்று பெயர். அவ்வளோதான். நீங்கள் இன்னும் அன்பில் போய் பொய் மெய்யெல்லாம் இல்லை. இவருக்கு இது செஞ்சால் அது வரும், இவருக்கு செஞ்சால் அது வரும், இப்படி எதிர்பார்ப்போடு செய்யப்படும் பொழுது அது பொய்யாகிறது. எதிர்பார்ப்பு இல்லாது எனக்கு அவருக்கு செய்யணும், எதுக்குயா செய்யணும்யா, அவ்வளோதான். ஏதாவது புண்ணியம் வரும், வீடு பேர் கிடைக்கும், திருவடி பேர் கிடைக்கும், கைலாயத்தில் இடம் கிடைக்கும், அதுக்காக செய்யப்படுவது இல்லை. செய்யணும் செய்யணும் செய்யணும், அவ்வளோ. பயனை நோக்கி செய்யாது அந்த பயனை கருதாது செய்யப்படும் போது அது மெய் அன்பாகிறது. பயனை எதிர்பார்க்கும் பொழுது அது என்ன சொல்வது? பயன் கருதி செய்வதனால அது பொய் அன்புன்னு சொல்லப்படும். இவ்வளோதாங்க வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. எனவே அந்த மெய் அன்போடு நொச்சியாயிலும் கரந்தையாயில். எனவே இப்போ பூசை எப்படி பண்ணணும்னு பட்டினத்தடிகள் சொல்றாரு. பக்தியோடு செய், மெய் அன்போடு செய். பக்தி நம்ம எல்லாத்தையுமே இருக்குதுங்க. பக்தி இருக்குங்காட்டி தான் திருநீரை பூசி உருத்தராட்சை போட்டு தண்ணி ஊற்றி பூ வச்சு எதுவும் கும்பிட்றோம். இல்லைன்னா நாமே ஏதோ கும்பிட்டு இருப்பானே, ஏதோ வேற ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம். அந்த பக்தி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிற மெய் அன்பு என்பது தான் நம்மகிட்ட என்ன ஆகுதுங்க, விட்டு கிடக்குது. ஏன்? நாம் பூஜை பண்ணுவதே பயன் கருதி தான். சாமி எனக்கு இந்த உடம்புல சில சிக்கல்லாம் இருக்குது, கொஞ்சம் தீர்த்து கொடுத்துருங்க, அதுக்காக பூஜை பண்ணுறது. அப்புறம் எனக்கு நிறைய செல்வம் வேண்டும், அதுக்காக பூஜை பண்ணுறது. எனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும், எனக்கு அதனால் இப்படி நான் பயரை நோக்கி இறைவன்கிட்ட பூஜை செய்வதனால அது பொய் அன்பாக இருக்கிறது. பயன் கருதாது செய்யப்படும் போது அது மெய் அன்பாக மாறும். அப்போ இந்த பூசை செய்கிறவன் மெய்யன்பாக எப்படிமா? பூசை செய்ய வைத்த அறிவை கொடுத்தது சிவம், பூசை செய்தது சிவம். பூசையின் பயன் எனக்கு எதுவும் வேண்டாம் பெருமானே, உன்னை பூசிக்கிற வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடு. உனக்கு என்ன வேண்டும்? நாளை உன்னை மீண்டும் பூசிக்க வேண்டும், போதும், வேற ஒன்று. நாளைக்கு திருப்பி பூசை முடித்து சாமி கேட்டேன், நாளைக்கு பூசித்தா போதும் சாமி. அப்போ இறைவனை பூசிப்பதை தவிர, அவன் மீது அன்பு செலுத்துவதை தவிர வேறு எதையும் வேண்டாதிருப்பது தான் அன்பு. அதனால தான் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என்கடவேன், வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணால்வான் மதித்து மிரேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்று வருந்துவன். அவ்வளோ, நான் வேற ஒன்றும் உங்கள்கிட்ட என்ன வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைதாள் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம்போகல் ஒட்டேனே. எத்தனை பாட்டு வேணும் உங்களுக்கு திருவாசகத்தில். வேண்டும் வேண்டும் மெய் அன்பு. ஆக வேண்டுவது மெய் அன்பையே வேண்டுகிறேன், எனக்கு அன்பை தவிர வேறொன்று வேண்டாம் சாமி. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன், நான் வேண்டுவது அது ஒன்றைத்தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ
அவன் மீது அன்பு செலுத்துவதை தவிர நாம் அவன் மீது அன்பு செலுத்தினால் நமக்கு அதிகாரத்துக்குரிய வாய்ப்பு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், வீரம் கிடைக்கும், இப்படி எதையாவது எதிர்நோக்கி செய்யப்படும் போது அது பொய்யன்பாகிறது. எதிர்பார்ப்பே இல்லாது செய்யப்படும் போது அது மெய்யன்பாக. எனவே பனைத்த பெருந்திருக்கக்கூடிய உண்மையான அன்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு பச்சிலை பறித்து சாமிக்கு போடுங்கிறார். நொச்சியாகிலும் கரந்தையாகிலும் அப்படின்ட்டாருங்க. இப்போ நமக்கு சொல்ல இந்த இலையெல்லாம் சாமிக்கு போடலாம், இந்த சாமிக்கு இந்த இலை போடக்கூடாது, இந்த பூ ஆகும், இந்த பூ ஆகாது, ஒரு பெரிய பட்டியல் போட்டு வைத்து கொண்டு பார்க்கிறோங்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை என்பது திருமந்திரம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தலமரம் இருக்கிறது. நீங்கள் நம்முடைய திருமுறை தலங்களில் ஒவ்வொரு தலத்திலையும் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. சீர்காழி திருத்தலத்தில் தல விருட்சம் மூங்கில் மரம். அதனால் அதுக்கு பேர் வேணுபுரம் என்று பெயர். நீங்கள் அந்த வேணுபுரத்தின் வரலாற்றை படித்து பாருங்கள். தேவர்கள் மூங்கிலாக நின்று சிவபெருமானை வணங்கினார்கள். அப்போ எப்படி வணங்கியிருப்பாங்க? மூங்கில் இலையத்தானே சிவலிங்கத்து மேலே தூவி இருப்பாங்க. மரத்திலிருந்து இலை விழுகுது, அது யார் மேலே விழுந்திருக்கும்? பெருமான் மேலே விழுந்திருக்கும். அப்போ மூங்கில் இலைதானே அச்சனையாக நின்றுருக்கிறது. அங்கே வைத்தியநாதராக இருக்கக்கூடிய புள்ளிருக்கு வேலூரில் வேப்ப மரம் தான் தலை விரிச்சோம். அப்போ சாமிக்கு அங்கே என்ன இலை? வேப்ப இலை தான். என்ன சந்தேகம் என்ன கிடக்குது? அப்போ ஊமத்தை அணிகின்ற பெருமான், ஊமத்தம் போய் யாரும் விரும்புவதே இல்லை, அதை எடுத்து தலையில் அணிந்திருக்கார். எனவே இறைவனுக்கு நாம் மலர் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த மலர் நொச்சியாக இருக்கலாம், கரந்தையாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு பச்சிலைங்க. இதுதான் என்னது? ஏன்னா நம்ம வச்சுக்கிட்டோம் வில்வம் வச்சாதான் சிறப்பு. வில்வம் சிறப்பு தான், மாற்றுக்கிறது. ஆனால் வில்வம் தான் சிறப்பு நினைச்சிடாதீங்க. எந்த இலை பறித்து வைத்தாலும் அன்போடு வைக்கப்படும் போது சிறப்பு. அன்பு இல்லாமல் வைத்து விட்டால் பொது, அவ்வளோதான். நீங்கள் அன்போடு செய்யப்படும் போது அது சிறப்பு வழிபாடு ஆகிறது. அன்பில்லாது செய்யப்படுவது பொது வழிபாடு ஆகுமே அன்றி நீங்கள் நினைச்சுக்கலாம் இது சிறந்த வழிபாடு, சிறந்த வழிபாடு. இறைவன் அதை அன்பா செய்யப்படும் மட்டும்தான் சிறந்ததாக ஏற்றுக்கொள்கிறார். எனவே நொச்சியாகிலும் கரந்தையாகிலும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர். இந்த பயனை இந்த இடத்தையே சொல்லிட்டார். சிவபெருமானுக்கு நீங்கள் இலை பறித்து, அது எந்த இலையாக இருந்தாலும் சரி, நொச்சை, கரந்தை, பச்சிலை, இப்படி ஏதாவது ஒரு இலை பறித்து அவன் திருவடிக்கு சூட்டி வழிபாடு செய்தால் கரு இடை புகாமல் காத்தருள் புரியும். என்ன செய்வார்? இன்னொரு தாயின் கருவுக்குள் போகாமல் உங்களை பாதுகாப்பார். இப்போ ஒரு அருமையான பதில் சொல்கிறார். யாருக்கெல்லாம் தாயின் கருவுக்கு செல்லக்கூடாது என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் மறவாமல் பக்தியோடு பச்சிலை பறித்து சிவபெருமானை வணங்கினால் நீங்கள் இன்னொரு தாயின் கருவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தனி எத்தனை பாடு. நாம் படுற பாடெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு கிடக்கிறோம். எப்படியாவது கொஞ்சம் எனக்கு இந்த வீடு வேற்ற கொடுத்துருப்பா, கள்ளப்புறக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பா ஆற்றேன் அப்படின்னு கதறோம். அப்போ இந்த உடம்புக்குள்ளே புகக்கூடாது என்கிற வேட்கை கிடைக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அன்பினால் பச்சிலையை பறித்து பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தால் இந்த சிவபுண்ணியம் இன்னொரு தாயின் கருவுக்கு செல்லாமல் நம்மை காப்பாற்றும். இவ்வளவு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படையாக ரொம்ப 2 வரி சொல்லிட்டார். ஆக பனைத்தமை அன்போடு பச்சிலையாகிலும், அறவே நொச்சியாகிலும் கரந்தையாகிலும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர் கரு இடை புகாமல் காத்து அருள் புரியும். இந்த வரி அவ்வளோதான். இந்த உங்களுடைய குறிப்பேட்டிலே இந்த வரியை கோடு போட்டு வச்சுக்கலாம். எதிலிருந்து? அந்த பனைத்த மெய் அன்போடு அந்த இடத்துலேருந்து தொடங்கி அன்பு கொண்டு நொச்சியாக இருந்தா என்ன அல்லது கரந்தையாக இருந்தா என்ன, ஒரு பச்சிலையிட்டு நீ பரவுவாயானால் உன்னை கருவுக்கு செல்லாமல் சிவபெருமான் காப்பா. எந்த கடவுள்? அவர் தாங்க திருவிடை மருதர். அடுத்து சொல்லிட்டார், திருவிடை மருத திரிபுராந்தக. திருவிடை மருதூர் என்ற திருத்தலத்தில் இருப்பவன். திரிபுரந்தக அப்படின்ற புராந்தக அப்படின்னா முப்புறத்தை எரித்தவர். திரிபுராந்தக மலதலை உலகத்து பல மாக்கள். மலதலை உலகம் தொல்காப்பியம்,
நம்முடைய நக்கீரர் அருளி இருக்கக்கூடிய முருகாற்றுப்படை, பல நூல்களில் இந்த மலர்தலை உலகம் என்ற சொல் இருக்குதுங்க. இது நீங்கள் சிவஞான மாபாடியத்தில் கூட மலர்தலை உலகத்து மாயிருள் துமிப்ப என்று ஒரு அழகான தொடர் உண்டுங்க. இங்கே மலர்தலை உலகம், இந்த தோன்றி நின்று ஒடுங்குகின்ற உலகம். எனவே மலர்தலை உலகம், இறைவனால் தோற்றுவிக்கப்படுத்த இந்த உலகம். இந்த உலகத்தில் பல மக்கள் ஒரே மாதிரி இல்லை, பல வகையாக இருக்கிறாங்க. அப்படி பல மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், முத்தி வேண்டும் என்பதற்காக சில முயற்சி செய்கிறார்கள். என்ன முயற்சி அது அப்படின்னு கேட்டால், இப்போ சொல்லக்கூடிய இந்த முயற்சி தான் கடவுள் வழிபாட்டுக்குள்ள வருகின்றவர்கள் இந்த இறைவனை நோக்கி திருவடிப்பேறு வேண்டும் என்று விரும்பியவர்கள் சில முயற்சி செய்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க? மக்களை, மனைவியை, ஒக்கலை, ஒரி, அதாவது தன்னுடைய குழந்தைகளை துறந்து, மனைவியை துறந்து, ஒக்கல்னா சுற்றத்தை துறந்து, இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாங்க? மனையும் பிறவும் துறந்து. அப்போ முன்னே சொன்ன மக்களை, மனைவியை, ஒக்கலை, ஒரி நீங்கி அத்தனையும் தான் சம்பாதித்த செல்வம் முதலான எல்லாவற்றையும் விட்டு எனவே மனையும் பிறவும், மனை என்பது வீடாயிற்று, வீடும் பிறவும் இன்னும் நம்ம அசையும் சொத்து, அசையா சொத்து, எல்லா சொத்தையும் துறந்துட்டு நினைவரும் நினைத்து பார்க்கக்கூடிய வண்ணமாக காடும் மலையும் புக்கு, காட்டுக்குள்ளே புகுந்து மலைக்குள்ளே ஏறி காடும் மலையும் புக்கு. கோடை காலத்தில் பாருங்கள், கோடையில் நல்ல சித்திரை வைகாசி மாதங்களில் உச்சி வெயில் பிளக்கக்கூடிய அந்த காலங்களில் கோடையில் கை மேல் நிமிர்த்து, கையை அப்படி தலைக்கு மேலே குவித்து கொள்ளணும். இப்படி குவிக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா அப்படி உச்சியில் நிற்கணுங்க. இந்த காது இரண்டிலும் இந்த தோள், இந்த கையினுடைய இந்த ரெண்டும் இப்படி முட்டணும். இப்போ தான் உச்சியில் நிற்பது, இப்படி நிற்கணும். நாம் சும்மா இப்படி எடுத்து தலை மேலே வச்சுக்கிட்டு இதை அப்படியே நம்ம தலையவே ஒரு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தாங்குகிற பொருளாக வைத்து கொள்ளாமல் இப்படி நிற்கணுங்க. அப்படியே உயர்த்தி பிடித்து நிற்பது. அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு கால் ஊன்றி, இப்போ வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து அப்படியே இந்த தொடையில், முழங்காலுக்கு மேல் பகுதி தொடையில் கொண்டாந்து அந்த காலை மடித்து வச்சுக்கணும். அப்படி மடித்து அப்படியே நிற்பதுங்க, ஒத்த காலை நிற்பது. அதான் சொல்கிறார், கை மேல் நிமிர்த்து கால் ஒன்று முடக்கி, இங்கே முடக்கி இடது காலை முடக்கி அதுக்குள்ளே நின்று கொண்டு இருப்பது. எங்கே? கோடை வெயில் காலத்தில், வெயில் அடிக்கக்கூடிய காலத்தில் ஒத்த காலை நின்றுக்கிட்டு கையை தலைக்கு மேலே குவித்துக்கிட்டு. அது மட்டும் இல்லைங்க, இப்படி அங்கே எங்கே நிற்பாங்களாம்? ஐவகை நெருப்பின் அழுவத்து நின்று, 5 நெருப்புனர், 4 பக்கம் நெருப்பை மூட்டிக்கொள்வார்கள். உச்சி வெயில், சூரிய வெயில் ஒரு நெருப்பு, மொத்தம் 5 நெருப்பாச்சு. ஐவகை நெருப்பின் அழுவத்து நின்று, எப்படி? மாறி நாளிலும், மழை பெய்கின்ற காலத்திலும், வார்பனி நாளிலும். முன்ன சொன்னார் கோடை அப்படின்ட்டார், வெயில் காலம் சொல்லிட்டாரு. மாறினால் மழை பெய்யக்கூடிய நாள், வார்பனி நாள், அப்படியே பனி ஒழுகுகிறது. அப்படியே நீங்கள் சில காட்சியெல்லாம் பார்த்தீங்க, பனிக்கட்டி அப்படியே விழுவது போல் அப்படி பனி ஒழுகுகிற நாளிலும், நீரிடை மூழ்கி நெடிது கிடந்து, அப்படியே முழுக்க தண்ணீர் ஐஸு போல் இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளே போய் மூழ்குவார்கள். அப்புறம் எழுந்து நின்று அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? சடையை புனைந்தும். எனவே நீரிடை மூழ்கி நெடிது கிடந்தும் சடையை புனைந்தும். இப்போ நம்மளை போல சேவிங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அப்படியே சடை போல் வளர்ந்து, ஏன் எண்ணெய் எதுவும் இல்லாமல் முடிகள் ஒன்றோடு ஒன்று ஒற்றி அப்படியே சடையை புனைந்தும், தலையை பறித்தும். சில நேரங்களில் தலைமுடிகளாக வேரோடு பறித்திருப்பாங்க, தலையை பறித்தும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக உடையை துறந்தும், அப்புறம் உண்ணாது உடந்தும். சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்? எனவே நாம் தவம் செய்யணும், சாப்பிட்றதே விட்டுடுவாங்க. எனவே உணவுப் பொருளை எல்லாம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? கிடைத்த காயும் கிழங்கும் காற்று உதிர் சருகும் வாயும் நீரு வந்தன அருந்தி. எனவே என்ன செய்கிறாங்க பாருங்க, முதல்ல காய்களை சாப்பிடுவாங்க கொஞ்ச நாள், அப்புறம் கிழங்குகளை சாப்பிடுவாங்க. ரெண்டையும் விட்டுட்டு காற்று உதிர் சருகு, எனவே காய் கிழங்கு போன்றவற்றை கொஞ்ச நாள் சாப்பிட்டு அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி, அதுக்கப்புறம் இலை முதலானவற்றை சாப்பிடுவது, அதையும் விட்டுட்டு நீரும் காற்றுமே உணவார், வாயும் நீரும் வந்தன அருந்தி. அப்போ தாங்க ஒரே இடத்துல நெட்டை கூடி உட்கார்ந்துருக்க முடியும். நீங்கள் உணவு உள்ளே போச்சுனாவே அது வெளியே போவதற்கான ஒரு காலம் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யோக நெறிக்குள்ளே ஒடுங்க
புறத்தே இருந்து எந்த உணவு உடம்புக்குள்ள போகக்கூடாது. எனவே தன்னுடைய உணவு முழுமையாக எல்லாவற்றையும் விட்டுடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எது உணவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மூச்சு காற்றே உணவாக இருப்பது. அதான் மந்திரப்பால் உண்டு மலைமேல் இருப்பவனுக்கு தேங்காய்ப்பால் எதக்கடி குதம்பாய் என்று குதம்பை சித்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்வார். உடம்பில் அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை கொண்டு வந்து தலை முச்சியில் முட்டி அதிலிருந்து பொழிகிற அமுத தாரை என்று சொல்லக்கூடிய அந்த அமுதத்தை உண்டு கொண்டு அப்படியே அசையாது நிற்பாங்க. அப்படியே அவங்களோட அசைவு கூட இருக்காது. அப்படியே அசையாது இருக்கும்போது எப்போ முன்ன அந்த மாதிரி ஒத்த கால் நின்னாங்க பாருங்கள், அதை விட்டுட்டு இப்போ எப்படி நல்ல பத்மாசனம் விட்டு அமர்ந்து அப்படியே இரு கைகளை அப்படி அமர்த்து இப்படி வைத்து உட்கார்ந்தவங்க அசைவே இல்லாமல் உட்கார்ந்து இவங்க உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அசைவு இல்லாதனால புற்று வளர்ந்து விடும். இவனுடைய தலையை முடுக்க மூடி இவங்களுக்கு மேலே புற்று வளர்ந்து நிற்கும். அதான் நீங்கள் திருவாக புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வற்றி யாரும் மன்ன நின் மலரடி காணா என்று அங்கே குறித்திருப்பார். அதை இங்கே வைத்து பார்த்து கொள்ளுங்க. எனவே வாயும் கிழங்கும் காற்றுதி சருகும் வாயு சொல்றார். எனவே வாயும் நீரும் வந்தன அருந்தியும் களரிலும் கல்லிலும் கண்படை கொண்டும். நீங்கள் அவங்க படுத்து உறங்குற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை பாறைகள் இடத்திலும் களர் நிலத்தில் களர்னு சொல்லக்கூடிய மேடு பள்ளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலத்திலும் கல்லிலும் கண்படை கொண்டும் அப்படியே அந்த அசந்து உறங்குகிற நிலையும் உண்டு. தளர்வுறும் யாக்கையை தவிர்த்து, ஆக அந்த யாக்கை இயல்பாகவே தளர்வது, வயசானாவே தளர்ச்சி வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நாமெல்லாம் இந்த தளர்ச்சி வரும்போது அதுக்குரிய விட்டமின் மாத்திரைகளும் விட்டமினுக்குரிய உணவை சாப்பிட்டு தளர்ச்சி வராமல் பார்த்துக்குவோம். அவங்க அப்படி இல்லை, இவங்கெல்லாம் எதுவுமே சாப்பிடாம உடம்பை தளர்த்தி கொள்வார், அவங்களாகவே தளர்த்தி கொள்வது. எனவே தளர்வுறும் யாக்கையை தளர்வித்து, அதுவே தளர்வது தான், இவங்க மேலும் தளர்வித்து அங்கு அவர் அம்மை முத்தி அடைவதற்காக, அந்த முத்தி பேறு என்ற ஒன்றை அடைவதற்காக தம்மை தாமே சாலவும் ஒருப்பர். அவங்களுக்கு யார் மேலே வெறுப்பு அப்படின்னு கேட்டால், எனக்கு என் மேலேயே வெறுப்புங்க. நமக்கெல்லாம் 1000 பேர்த்து மேலே வெறுப்பு இருக்கும். எனக்கு இவன் ஆகாது அவன் ஆகாது இவன் ஆகாது அவன், இப்படி எத்தனையோ பேர்த்து நாம் சொல்லுவோம். ஆனால் ஞானிகள் என்ன செய்கிறாங்க, எனக்கு இந்த உடம்பே எனக்கு வெறுப்பாக இருக்குதுங்க. எனவே தம்மை தாமே சாலவும் ஒருப்பர், ஒருத்தல்னா வெறுத்தல். எனவே இந்த உடம்போடு கூடிய வாழ்க்கையை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே உடம்பை தண்டிப்பதற்காக இவ்வாறு முன்னே சொல்லப்பட்டது போல ஒத்தை காலில் நிற்பதும், அதுக்கப்புறம் நெருப்பு மூட்டி நடுவிலே நிற்பதும், அதுக்கு பிறகு நல்ல பனி பெய்கின்ற காலங்களில் குளிர்ந்த நீர்களில் மூழ்குதலும், அதுக்கப்புறம் நிலத்திலும் கல்லிலும் கிடத்தலும், இப்படி உணவை முதலானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்து கிழங்கும் அதெல்லாம் சாப்பிட்டு அந்த கிழங்கையும் தவிர்த்து பிறகு நீரும் வாயும் ரெண்டுமா இருந்து பிறகு நீரையும் விடுத்து விட்டு வெறும் காற்றே உணவாக உட்கொண்டு அவர்கள் தன்னைத்தானே சாலவும் ஒருப்பர். இது அவங்க யோகத்தை நோக்கி இறைவனை அடைவதற்காக செய்யக்கூடிய தவம். இப்போ இது ஒரு பகுதிங்க. இனி அடுத்த பகுதியில் இதெல்லாம் செய்யாத ஒருத்தர் இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பன்னூறு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.